இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். சீடர்கள் ஆண்டவரை நோக்கி சொல்கிறார்கள், பரிசேயர்கள் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா? பரிசேயர் மனவேதனை அடையும் அளவுக்கு இயேசு என்ன சொன்னார்? வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும். இதைத்தான் இயேசு சொன்னார். வாயிலிருந்து வெளிவருவது என்ன? வார்த்தைகள்தான். ஆகவே நாம் சொல்லும் வார்த்தைகள் நம்மை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் எடுத்துச் சொல்கிறார். தீட்டு என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். அசுத்தம். நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு நம்மை அசுத்தப்படுத்தும் சக்தி உண்டு என்பது ஆண்டவரின் கூற்று. கடவுளின் திருமுன்னிலையில் நிற்க நாம் தூய்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். நாம் சொல்லும் வார்த்தைகள் நம்மை அசுத்தப்படுத்திவிட்டால் நாம் கடவுள் திருமுன் நிற்க அருகதை அற்றவர்களாகிவிடுவோம். எனவே நாம் நமது வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை தீட்டுப்படுத்தும் வார்த்தைகளில் முக்கியமானது குறை சொல்லும் வார்த்தைகள். ஒன்று கடவுளை குறை சொல்வது, அல்லது சுற்றியுள்ள மனிதர்களை குறை சொல்வது. நம்மை படைத்து காத்து வரும் இறைவனையே குறை சொல்ல நமது மனம் துணிந்து விடுகிற சமயங்கள் வருகின்றன. நாம் நேர்மையாக இருந்தும் உண்மையாக உழைத்தும் பலன் கிடைக்காத சமயங்கள், நன்மைகள் பல செய்திருந்தாலும் நன்றியில்லாத தன்மையை எதிர்கொள்ளும் நேரங்கள், தீராத துயரங்களில் சிக்கி உழலும் தருணங்கள், இவற்றில் எல்லாம் நாம் கடவுளின் பராமரிப்பை சந்தேகப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடுகிறோம். அந்த வார்த்தைகள் நம்மை தீட்டுப்படுத்தும் என்பதை நாம் உணராமல் போய்விடுகிறோம். அதே போலத்தான் நம்மை சுற்றியுள்ள மனிதரை குற்றம் சாட்டும் போதும் குறை சொல்லும் போதும் நம் வார்த்தைகளால் நம்மையே அசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். இந்த உண்மையை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டும் போது பரிசேயரை போல நாமும் மனவேதனைக்குள்ளாவோம். எனவே நமது வார்த்தைகளில் கவனமாயிருப்போம். நமது வார்த்தைகளை பரிசுத்தமாய் காக்கும்படி தூய ஆவியானவரிடம் மன்றாடுவோம். இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.